ஆக்சுவலா ஒரு படம் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தா போதும் உடனே அந்த படத்தை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலா கரை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் நல்லாவே இருந்துச்சு. ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் பார்க்க போறோன்ற ஒரு ஃபீலை நமக்குள்ள செட் பண்ணுச்சு. ஹீரோ அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக சொந்த ஊருக்கு போவாரு. அங்கதான் படம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா போகுதோ அப்படின்னு நமக்குள்ள தோண வைக்கல. ஏன் இந்த சீனா இவ்வளவு ஸ்லோவா இருக்காங்கன்னு தெரியல. அதுக்கப்புறமா பீக் இன்ட்ரோல் பிளாக்னு சொல்லுவாங்க. அது இந்த படத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா இன்ட்ரோல் பிளாக்ல ஹீரோ மாட்டிக்க கூடாது அப்படின்னு ஒரு ஆடியன்ஸ் கிட்ட ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ற மாதிரி அந்த சீன் அவ்வளவு அழகா எழுதிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல லாட்ஜ்ல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும். அது வரைக்குமே படம் நல்லாவே எங்கேஜா போச்சு. அதுக்கப்புறமா ராபரி சீன்ஸ் ரிப்பீட்டடா வரும்போது ஹீரோக்கும் நமக்கும் இருக்க கனெக்டிவிட்டி மிஸ் ஆகி எப்ப படம் முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்குள்ள தோண வச்சுது. அது ஏன்னா இந்த படம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சோஷியல் மெசேஜ் தான் பேசுது. கத்தில 6 விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கும் போது ஹீரோ அதுக்காக போராடும் போது ஹீரோ எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு இம்பாக்டை நமக்குள்ள கிரியேட் பண்ற மாதிரி பிளாஷ்பேக் சீன் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷுவலா ஒரு சீனா கன்வே பண்ண மிஸ் பண்ணிட்டாங்களோ. சரி, இதனால ஹீரோக்கும் நமக்கு இருக்க கனெக்டிவிட்டி மிஸ் ஆகி நீங்க என்ன வேணாலும் பண்ணு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நமக்குள்ள கிரியேட் பண்ணுது. இந்த படத்துல நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃப்ரெஷ்ஷான நிறைய சீன்ஸ் இருக்கு. ஜி பிரகாஷோட பேக்ரவுண்ட் மியூசிக் நிறைய சீனுக்கு வந்து அந்த என்கேஜ்மெண்ட்டை ஏற்படுத்தி இருக்கு. ஸோ இந்த மாதிரி படத்துல வச்சிருக்க அத்தனை கேரக்டருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல பாதி படத்துக்கு லாஜிக் மிஸ் ஆகுது. இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு ஒரு விஷயத்தை நமக்குள்ள ஏற்படுத்துது. அதுக்கப்புறமா கிளைமேக்ஸ் கன்வின்சிங்கா இல்ல. சோ இதனால இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாமோ அப்படின்னு ஒரு தோண வைக்கிற படமா தான் இருக்கு. நீங்க இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படம் தியேட்டர்ல போய் பார்க்கணும், தாராளமா இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கலாம். கண்டிப்பா வெளியே வரும்போது இன்னும் இந்த படத்தை கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாமே அப்படின்னு ஒரு சொல்ல வைக்கிற படமா தான் இருக்கும். தேங்க்ஸ்.